இந்த வாராகி வாராகி உன்னை நோக்கி நான் வந்து விட்டேன் என் பிள்ளையே. இதை கேட்டு முடிக்கும் நொடியே உன் வாழ்க்கையில் வெற்றி தான் உன்னை தேடி வரப்போகிறது. உன்னை விட்டு இழந்ததை நினைத்து தானே நீ இவ்வளவு காலமாக வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். எப்பொழுது வரும் என்ன வரும் என்று தெரியாமல் தவித்து தவித்து அடுத்தடுத்த நிலையை நினைத்து நினைத்து நீ பதற்றமடைந்து கொண்டே இருந்தாய். உன் பதற்றத்திற்கெல்லாம் இப்பொழுது நான் உனக்கான விஷயத்தை சொல்வதற்காக வந்து இருக்கின்றேன். எதை எப்படி செய்தாலும் உனக்கு ஒருவரின் முடிவுக்காக நீ காத்திருக்கும் வேளை நீ விரும்பிய இந்த ஆணின் நல்ல முடிவை பெறுவதற்கான நேரத்தை தொடங்கிவிட்ட. எதிர்த்தரப்பினர் என்ன சொல்ல போகிறார் என்று தெரியாமல் தவிக்கும் என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்கு நானே வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். மனதிற்குள் என்ன நடந்து கொண்டு இருந்தாலும் சரி, உனக்கு பயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த பயத்தினுடைய உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றாய். இந்த செயலை செய்யும் போதும் சிறிது பயத்தோடே தொடங்கு என்று நான் சொன்னேன். ஆனால் நீ அதையெல்லாம் விட்டு சதா நேரமும் பயத்தோடு மட்டும்தான் உன் வாழ்க்கையை நீ நகர்த்தி கொண்டிருக்கின்றாய். கனவுகள் காண்பதற்கும் பயம், அந்த கனவுகளை செயல்படுத்துவதற்கும் பயம் என்றால் நீ உன் வாழ்க்கையின் நீ எதிர்பார்த்த முடிவை எப்படி தங்க பிள்ளையே இங்கு இருந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நானே நிரந்தரமாக தர வந்து இருக்கும்போது உன் மனதிற்குள் நீ எதிர்பார்க்கின்ற முடிவையும் தரத்தானே செய்வேன். அதனால தான் நான் சொல்கிறேன், எதிர்கின்ற விஷயத்தில் எதிர்வருகின்ற இந்த தருணத்தில் உன் வாழ்க்கையின் கனவுகளை நான் நிஜமாக்கி தருவதற்கு வந்து இருக்கும் போது வருகின்றவர்கள் போகின்றவர்களையும் நீ கணக்கில் எடுத்துக்கொண்டு என்ன ஆகும் என்பதை விட என் ஆனாலும் இறுதி கட்டத்தில் என் கையை பிடித்து கொள்வதற்கு என் தாய் வராகி இருந்து கொண்டு இருக்கும்போது நான் எதற்காகவும் இங்கு அழ வேண்டிய அவசியமே இல்லை என்பதில் உறுதியாகவே இரு. நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் உன் தாயல்லவா உனக்கு முன்னால் சென்று எழுதி கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக இங்கு சற்றும் யோசிக்கின்றாய்? கண்டால் ஒரு பேச்சு, காணாவிட்டால் ஒரு பேச்சு என்று மற்றவர்களை நினைத்து நினைத்து நீ அழுது முடித்ததெல்லாம் போதும். இனி உன் அழுகைக்கான நிரந்தர தீர்வை நான் தர காத்திருக்கும் போது எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படி செய்தால் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை சொல்வதற்காக நான் உன் தாய் வராகி வந்து கொண்டிருக்கின்றேன். வருவது வந்துவிட்டு போகட்டும். உன் கனவினை மெய்ப்பட வைப்பதற்கு இந்த தாய் வந்து இருக்கின்றேன். நீ எதிர்பார்த்தவரின் இருந்து உனக்கான சந்தோஷத்தை அள்ளித்தர நானே இந்த தாய் வராகி வந்து இருக்கும்போது உன் கஷ்டத்தையும் கவலையும் நான் அப்படி நிரந்தரமாக்கி விடுவேனா என நிலை குலைந்து நிற்கும் என் பிள்ளையே, எப்படி குழப்பமடைந்த விஷயத்தை தெளிவடைய செய்வது என்று தெரியாமல் தானே திணறுகிறாய். அதற்கு ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்காட்டாக சொல்லட்டுமா? ஒரு இடத்தில் ஒரு குளம் இருந்தால் போகின்றவர்கள் எல்லோரும் அதை மிதித்துவிட்டு செல்கிறார்கள். அந்த வழிபாதையின் தடத்தை அங்கு அடைத்துவிட்டு செல்கிறார்கள். அப்படி இருக்கும்போது குளம் தானாகவே கலங்கி கொண்டுதான் இருக்கும். ஆனால் சற்று நேரம் அந்த குளத்தில் யாரும் இறங்கவில்லை என்றால் அதை அப்படியே விட்டுவிட்டால் தானாகவே தெளிவடைந்து விடும் அல்லவா? அதுபோலத்தான் உன் மனதும் அங்கு எப்படி இருக்கின்றதோ ஏது இருக்கின்றதோ என்று மேலும் மேலும் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டே இருந்தால் அது நமக்கான விஷயத்தில் பயத்தை மட்டும்தான் கொடுத்து கொண்டு இருக்கும். நான் சொல்வதை கேள். என்ன ஆனாலும் ஏது ஆனாலும் இதில் எனக்கு தெளிவானதை தருவதற்குத்தான் என் தாய் வராகி இருந்து கொண்டு இருக்கின்றாளே என்று நினைத்து கொண்டு அப்படியே உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கான மொத்த பாரத்தையும் நீ என்மேல் போட்டுவிட்டு நிம்மதியாக இரு. அள்ளும் பகலும் விழித்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லை என்பதை விட என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எனக்கான வாழ்க்கையில் எனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் என் தாய் வராகி இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் உறுதியாகவே இரு.
நடப்பதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்திற்குள் இங்கு இருந்து கொண்டு இருக்கும்போது உன் வைராக்கியத்தை நான் கையில் எடுத்து விட்டேன். இதனால் வரையிலும் மனக்கலக்கத்தோடு ஓடிக்கொண்டு இருந்தாள். நடக்குமா நடக்காதா என்று நீயாகவே கற்பனை உலகத்தில் இருந்து கொண்டிருந்தாள். இப்பொழுது அந்த விஷயத்திற்கெல்லாம் முடிவு கட்டிவிட்டு உன் வாழ்க்கையை நிலையாக்கத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் சந்தோஷத்தின் வழிபாதையில் உனக்கு மகிழ்ச்சியானதை தருவதற்கு நான் இந்த வராகி வந்திருக்கும் போது எதற்காக என் பிள்ளையே நீ அழுது தவித்து கொண்டிருக்கின்றாய்? நேர்மறை எண்ணத்தை மட்டுமே விதைத்து கொண்டிரு. நல்லது நடக்க வேண்டும் என்று நீ முடிவு எடுத்து விட்டால் நல்லது நடக்க வேண்டும் என்று நீ உனக்கான விஷயத்தில் தோன்றிவிட்டால் அதில் நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது என்பதில் நீ உறுதியாகும் தீர்க்கமாகும் நம்பிக்கை கொள். தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றார். அந்த தொடர்பாதையின் தூரம் எப்பொழுது முடியப் போகிறது, அதற்கான கடைநிலை எல்லை எப்பொழுது வரப்போகிறது என்று போகும்போதே குழப்பத்தோடு இருந்தால் அது அப்படியே தான் இருக்கும். சேருகின்ற இடத்தை மட்டும் உன் மனதில் வை. இடையில் ஏற்படுகின்ற நிலையை நினைத்து எல்லாம் வருத்தப்படாதே. அதையெல்லாம் உன்னை மெல்ல மெல்ல செதுக்கிக் கொண்டு உன் வாழ்க்கையை சரி செய்கின்ற ஒரு துணிச்சலான முடிவுக்கு வந்து கொண்டு இருக்கும்போது யார் என்ன நினைத்தாலும் சரி, நீ எதை நினைத்தும் இங்கு கலங்கவே வேண்டாம். உன்னுடைய நிலைகள் எல்லாம் இப்பொழுது அப்படியே இருந்து கொண்டு இருக்குமோ என்று யோசிக்க வேண்டாம். இத்தனை காரியத்திற்கும் இடைநிலை உன் வாழ்க்கையை சரி செய்யத்தான் நான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். வருவது எல்லாம் வந்து விட்டு போகட்டும். உனக்காக நான் இருக்கின்றேன் என்று அடித்து சொல்லவே வந்திருக்கும் போது நீ எதற்காக அழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய்? உனக்கான ஒவ்வொரு காரியத்தையும் இங்கு பார்த்தல்லவா செய்து கொண்டு இருக்கின்றேன். உன் தடைகளை எல்லாம் நானே இங்கு அகற்றி கொண்டு இருக்கும்போது எதை நினைத்தும் நீ அழவே வேண்டாம். நடந்ததும் நடந்துவிட்டு போக வேண்டியதும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். இதுவரை ஒரு வழி பாதையில் உன்னை பயணிக்க வைத்து விட்டேன். யாருடைய துணையும் இன்றி நீ அதை கடந்து வந்து விட்டாய். அந்த தைரியத்தையும் மனப்பக்குவத்தையும் பார்த்து நானே சில சமயம் மெய்சிலிர்த்ததும் உண்டு. ஏனென்றால் கண்ணீர் வடித்தாலும் என் பிள்ளைகள் என் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை இழந்து விடாமல் சென்று கொண்டு இருக்கும் போது நீ எதிர்பார்த்து காத்திருந்த முடிவையும் உனக்கு தரத்தானே போகிறேன். அதன் பிறகும் எதற்காக என் பிள்ளையை நீ சற்றும் யோசிக்கின்றாய்? உன் வாழ்க்கையின் காரியம் இங்கு தலைகீழாக மாறிவிடுமோ என்று நினைக்க வேண்டாம். உன் மாற்றத்தை நான் ஏற்றமாக தருவதற்கு இங்கு இப்பொழுதே இந்த தாய் வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்து என் தங்க பிள்ளையே நீ அழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய்? உனக்கான முடிவை நீ விரும்பியவளிலிருந்து உனக்கான நீ நேசிப்பவரிடமிருந்து பெறுவதற்கான நிலையை எட்டிவிட்டாய். இனி நீ எடுத்து வைக்கின்ற அடிக்கு நல்லதொரு விஷயத்தை நல்லதொரு பலனை தரத்தான் வந்து இருக்கின்றேன். நீ நினைத்தது அப்படியே பலிக்கும் பார். ஓம் வராகி தாயே போற்றி.